ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென் கைலாயம் என போற்றப்படும் வெள்ளிங்கிரி மலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? மலையேற எப்போ அனுமதிப்பாங்க? பஸ் வசதி இருக்குதா? என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. பஸ் வசதியும் கூட இருக்குது. 14 நம்பர் சீரிஸ்ல இருக்கிற பாதி பஸ் நம்ம கோயில் அடிவாரம் வரைக்கும் போகுங்க. இந்த கோயில் எல்லா நாளுமே திறந்து இருக்குங்க. அதாவது மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா கோயில் அந்த வெள்ளிங்கிரி அடிவார கோயில் வந்து எப்பவுமே ஓப்பன்லயே தான் இருக்குங்க. இந்த கோயில்ல பார்க்கிங் வசதியும் கூட இருக்குதுங்க. 2 வீலர், 4 வீலர், டூரிஸ்ட் பஸ் இது மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கிங் வசதி இருக்குதுங்க. கோயில் அடிவாரத்துலையும் கூட நீங்க நிறுத்திக்கலாம். அவங்க பார்க்கிங் சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. கூடவே இந்த பஸ் வசதி இருக்குது. கோயில் அடிவாரத்து வரைக்கும் பஸ் வருங்க. வந்து ரொட்டேட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி பஸ் வந்து ஏறதுக்கு மறுபடியும் வரலாங்க. இந்த கோயில்ல 7 மலைகள் இருக்குதுங்க. 7 மலை தாண்டி தான் சிவனை தரிசிக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் மலை நல்ல இது மாதிரி படிக்கட்டுல இருக்குங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஏற ஏற கொஞ்சம் கடினமா இருக்கு. நம்ம சிவனை வேண்டிட்டே போனோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த 7 மலையில 1வது மலையுமே 7வது மலை தான் கொஞ்சம் ஏற கடினமா இருக்குங்க. அது இந்த 1வது மலை படிக்கட்டு இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அது சிவனை காண செல்வர்கள் அந்த கடினத்தை நம்ம இப்போ பெருத்து எதிர்பார்க்காம போனோம்னா ஈஸியா போயிடலாங்க. மேக்ஸிமம் ஒரு 45லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள அந்த முதல் மலையை கடந்துடலாங்க. வெள்ள விநாயகர் கோயில் இருக்கு. அதை தாண்டினா அடுத்தது வந்து நம்மளுக்கு அந்த வழுக்குப்பாறை இது மாதிரி டெம்ப்ளேட்ல ஒரு பாறை இருக்கு. அதுல போயிடலாம். அதெல்லாம் ஈஸியா தான் இருக்குங்க. அப்புறம் 7வது மலை கொஞ்சம் கடினமா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்க மலை ஏற வரீங்கன்னா கீழ ரூ. 30 ரூ. 40 இதுல ஒரு மூங்கில் கம்பு ஒண்ணு இருக்குங்க. அந்த கம்ப வாங்கிட்டு போனா தான் மலை ஏற கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஏன்னா நல்லா ஸ்டெப்ப ஊனி ஊனி இறங்கறக்கு, ஏறக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அதனால மறக்காம மூங்கில் கம்பு வாங்கிக்கங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு ரூ. 30 செலவானாலும் பரவாயில்ல வாங்கிக்கங்க. அடுத்து இந்த கோயில்ல ரூல்ஸ் வந்து அதாவது 10 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் வந்து மலை ஏறலாம். இத 10 வயதுக்கு மேற்பட்டவங்களுமே 50க்கு உட்பட்டவங்களுக்கு மலை ஏற அனுமதி கிடையாதுங்க. 10 வயதுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைங்க போய்க்கலாம். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் போய்க்கலாம். அதுக்கு நடுவுல இருக்கிற பெண்கள் போக வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனா ஆண்கள் எல்லாமே போய்க்கலாம். கூடவே இந்த பிளாஸ்டிக் தடை பண்ண பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் பைகள் இது மாதிரி எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அதுக்கு ரூ. 20 கொடுக்கணும். ரூ. 20 கொடுத்துட்டீங்கன்னா மலையேறிட்டு போயிட்டு வந்து அந்த ஸ்டிக்கர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா ரூ. 20 திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா மேல நீங்க எந்த ஒரு பிளாஸ்டிக் குப்பைகளை எதுவும் போடக்கூடாது. வனவிலங்குகளுக்கு தீமை விளைவிக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் தூய்மையா வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது வச்சிருக்காங்க. நல்ல வரவேற்கத்தக்கது. நீங்க வாட்டர் பாட்டிலு அதை சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்க கொண்டு போய்க்கலாங்க. மேல சின்ன சின்ன கடை இருக்குது. அங்க ஃபுட்டு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. விலைகள். அதனால நீங்க வந்து வீட்ல இருந்தா நீங்க கொண்டு போய்க்கங்க. அதாவது நீங்க தண்ணி கொண்டு போனாலும் சரி, இல்ல நம்ம ஃபுட் ஏதாவது எடுத்து போனாலும் கொண்டு வைக்கலாம். இதே 4வது மலையில 5வது மலையிலுமே சுனை தண்ணி இருக்குங்க. நீங்க அந்த தண்ணி கூட புடிச்சுக்கலாம். அது நம்மளுக்கு ஊற்றா தான் இருக்குது. அந்த தண்ணி கூட நீங்க புடிச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம வீட்ல இருந்து கொண்டு போனா நல்லதுதாங்க. மேல இந்த மலை ஏற சிரமமே கிடையாதுங்க. மேல ஏறி போறவங்களுமே, இறங்கி வரவங்களுமே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அமைச்சுவா சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு மோட்டிவேட் ஆகி முத்துணர்ச்சி நம்மளுக்கே கிடைச்சிருங்க. ஈஸியா மலை ஏறலாம். கடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க கவலையப்படாதீங்க. மேலும் இந்த கோயில் மலை ஏற எப்ப அனுமதிப்பாங்க அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி அந்த நாள்ல இருந்து நம்மளுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அந்த டேட் வரைக்கும் அனுமதிப்பாங்க. 3 மாசம். இந்த மாசமும் மகா சிவராத்திரி வந்து மார்ச் 8ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடியே அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க நம்ம சேனல்ல வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சப்போஸ் மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே மலையேற அனுமதிச்சுட்டாங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்காகத்தாங்க. ஏன்னா மகா சிவராத்திரி அப்பதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது மார்ச் மாசம் வருது. மார்ச் டூ மே ஒரு 2 மாசம் தான் வருது. நீங்க 7 மலையை கடந்து போனீங்கன்னா, சிவன் வந்து இந்த ரூபத்துல தான் காட்சியளிப்பார் நம்மளுக்கு. நீங்க இப்படித்தான் நம்ம வணங்கிட்டு வரணுங்க. இப்படித்தான் இருப்பார் சிவன் அங்க. நீங்க 7 மலை கடக்கிறது ஈஸியா தான் இருக்குங்க. 1, 7 அது கொஞ்சம் கடினமா இருக்கு. மத்த 5 மலை சிம்பிளா தான் இருக்கு. 5883 அடி உயரம் கொண்டது. 1600 சில்லற மீட்டர் இருக்குதுங்க அந்த கோயிலோட உயரம். அதாவது ஒரு 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அந்த தொலைவு இருக்குங்க. நீங்க மலை ஏறுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5, 6 மணி நேரம் ஆகலாங்க. உட்காந்து போனா. மினிமம் 4 ஹார்ஸ், 3 ஹார்ஸ்க்குள்ளே போயிடலாம். நல்லா பூஸ்டப்பா இருந்தீங்கன்னா, ஒரு 3 1/4 மணி நேரம், 4 மணி நேரத்துக்குள்ள ரீச் பண்ணிடலாம். இறங்குறது ஒரு 3 மணி நேரம் அந்த ரேஞ்சில இறங்கிடலாங்க. ஏன்னா இறங்குறது ஈஸியா இருக்கு. ஏறும்போது கொஞ்சம் கடினமா இருக்கு. 1வது மலை ரொம்ப கடினமா இருக்கு. மகா சிவராத்திரி டு சித்திரை பௌர்ணமி இந்த டேட்டுக்குள்ள பெரிய மலை ஏதாவது நம்ம வெள்ளிங்கிரி டெம்பிள் கிட்ட வீசிச்சு அப்படிச்சுன்னா,
இந்த மலை ஏற அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்னா மலை வரும்போது பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது மலை ஏறக்கு. பாதைகள் சேதமாயிரு, வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதனால அப்ப வந்து தடை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலா ஒரு 2, 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஏற அனுமதிப்பாங்க. சரிங்களா? இந்த கோயில்ல எப்பப்ப விசேஷமா இருக்குன்னா, சிவனுக்கு உகந்த நாட்கள். சித்ரா பௌர்ணமி, மகா சிவராத்திரி, அதேபோல் தைப்பூசம் இது மாரி சிவனுக்கு உகந்த நாட்கள்ல பூராமே விசேஷமா இருக்கு. களை கட்டுங்க கோயில்ல கூட்டம். அதேபோல மலை ஏறுறதுக்கு மகா சிவராத்திரி அப்போ, சித்ரா பௌர்ணமி அப்போ நல்லா வெறித்தனமா இருக்குங்க. கிரவுட் நல்லா எக்கச்சக்கமா வருவாங்க. அப்போ போனீங்கன்னா நல்லா ஃபீலிங்கா இருக்குங்க. ஒரு 30,000, 40,000 பக்தர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருப்பாங்க. நடிகர்கள் எல்லாமே வருவாங்க அந்த நாட்கள்ல. நல்லா களை கட்டுங்க அந்த இடமே. அப்புறம் வேற ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கான்வாஸ்ல கேளுங்க. நான் ரீப்ளை பண்றேன். அதாவது பிளாஸ்டிக் தடை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நீங்க சாப்பாடு கொண்டு போய்க்கணும், தண்ணி கொண்டு போய்க்கணும். பஸ் வசதி இருக்குது. அடுத்தது பெண்கள் 10 டூ 50 வந்து ஏற அனுமதி கிடையாது. வேற ஏதாவதுன்னா, இந்த மகா சிவராத்திரிலருந்து சித்ரா பௌர்ணமி அப்போ ஏற அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் இது இடையில ஏதாவது பெரிய மழை வந்துச்சுன்னா, மலை ஏற அனுமதிக்கப்பட மாட்டாரு. பக்தர்கள் எல்லாம் தடைபடிச்சுருவாங்க. கீழ அடிவார கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனா மலை ஏற அனுமதிக்க முடியாது. பாதைகள் சேதமாயிரும். அதுக்காகத்தான். இப்ப போகும்போது பாதைகள் சேதமாத்தான் இருக்கு. நீங்க கடினப்பட்டு தான் ஏறணும். சரிங்களா? இந்த கோயிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில நம்மளுக்கு ஈசா யோகா மையம் இருக்குது. ஆதியோகி டெம்பிள் இருக்குது. கூட அந்த பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், அதாவது கோவை குற்றாலம் என அழைக்கப்படும் வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது. இங்க வந்தீங்கன்னா அதையும் விசிட் பண்ணிட்டு போயிருங்க மறக்காம. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் நல்லாவே இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு இந்த ஈசா யோகா மையம் இருக்குது புகழ் பெற்றது. அடுத்தது அதாவது 112 அடியில ஈசன் சிலை இருக்குதுங்க. இந்த கோயிலோட லொகேஷன் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கூகுள்லயும் கூட இருக்குது. நீங்க டைப் பண்ணி கூட போய்க்கலாம் மேப்ல. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.